அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சினால் உங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன திசை நடந்தால் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை செய்வார், இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். மீன ராசினாலே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தான், அவருடைய பயிற்சி தான் இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2024 மே 1 தமிழுக்கு சித்திரை 18 புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணி அளவில் அவர் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிநாதன் குரு பகவான். அங்கே பார்த்திங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீச நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தின் வழியாக அவர் சுமார் ஓராண்டுகளுக்கு சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 4 மாதம் 2024 அக்டோபர் 9 2025 பிப்ரவரி 4 வரைக்கும் சுமார் 4 மாதங்கள் ரிஷபராசியில் வக்கரமாகிறார். அது மட்டுமல்ல, அவர் அங்கே ரிஷபராசியில் இருந்து தான் இருக்கும் வீட்டிலேருந்து 5, 7, 9 இந்த இடங்களை பார்வையிட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ உங்களுக்கு பிறக்கும்போது ஒரு ஜாதகம் இருக்கும். இப்போ நடப்பு தேசாபுக்தி ஒன்று நடந்துகிட்ருக்கும். ஆக என்னென்ன திசை உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும்போது இந்த குரு பகவானால் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சூரிய திசை நடந்தால் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது யாரையெல்லாம் வேலைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அல்லது வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சூரிய திசை உங்களுக்கு நடக்கும்போது வேலை கிடைக்கும். வேலை மட்டுமல்ல, வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு, முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ப்ரொஃபஷனில் யாரெல்லாம் கெரியரில் பெரிய லெவலில் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷைன் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த காலங்களில் கேட்ட இடத்துலலாம் பணம், கடன் கிடைக்கும். கடன் வாங்கி நீங்கள் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக லேண்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இந்த காலத்தில் கடன் வாங்கி உங்களுடைய இளைய சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க. கடன் வாங்கி அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. இதெல்லாம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது. ஒருவேளை உங்களுக்கு சந்திர திசை, சந்திர புக்தி நடக்குது, அப்போ குரு பயிற்சி எப்படி இருக்கும்? உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத டூர் இருக்கும், ட்ராவல் இருக்கும். இதெல்லாமே நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு தெய்வான குலத்தால் குழந்தை கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்துக்குவீங்க. இது எல்லாமே இருக்குது. வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். மற்றவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் சந்திர திசையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன். ஒருவேளை மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது. அப்போ இந்த குரு பகவான் என்ன பலன்களை செய்வார்? யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, ஆப்ரேட் பண்ணுவீங்க. கையில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாமே செவ்வாய் திசையில் உண்டு. அது மட்டும் இல்லை, செவ்வாய் திசையில் உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போவீங்க. அடிக்கடி எதிர்பாராத லாங் ஜேர்னி உண்டு உங்களுக்கு இருக்குது. கம்பெனி அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பீங்க. இது அத்தனையும் செவ்வாய் திசையில் இருக்குது. ஒருவேளை மீன ராசியில் பிறந்து உங்களுக்கு ராகு திசை நடந்தாலும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய மனநிலைகள் மாறும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி ஒன்று மட்டுமே உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். எதை நோக்கி உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்னவோ அதற்காக நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்காக போராடுவீங்க. எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்காக கடுமையான போராட்டத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே இருக்குது. வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும், எப்படியாவது முன்னுக்கு வரணுங்கிற மாதிரியான எண்ணம், சிந்தனை, செயல்பாடு ராகு திசையில் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் ராகு திசையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு, உடம்பில் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், எதிர்பாராத நோய், ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி மாதிரிக்கெல்லாம் கட்டுப்படாத பிரச்சனைகள் இதுவும் ஏற்பட்டு விலகும்.
ஒருவேளை உங்களுக்கு குரு திசை நடந்து குரு புக்தி நடந்து இந்த குரு பேச்சில் என்ன பலன்களை செய்வார்? உங்களுக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த பயிற்சியில் அதுக்கு இந்த குரு திசையில் நடக்கும். இந்த குரு திசையில் உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி பண்ண நினைக்கிறீங்க, அல்லது பப்ளிசிட்டி பண்ண நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிங்க, இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவராக என்டர்பிரனராக வரணுங்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அரசாங்கத்தால் இங்கே கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியால் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் இழந்துருவீங்க. உங்களுடைய உறவுகளை எல்லாம் நீங்கள் பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள். ரொம்ப நாளாக உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு அப்புறம் லேண்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள். இது எல்லாமே உங்களுக்கு மீனராசியில் பிறந்த குரு திசையில் உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு சனி திசை சனி புக்தி நடந்து குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் இந்த காலத்தில் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய சொத்துக்கள் இருந்தால் கையை விட்டு போகும். உங்களுடைய சொத்துக்கள் மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க, அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இது அத்தனையும் நடக்கும். சனி திசையில் உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவீங்க. பெரிய லெவலில் விசா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். நீங்கள் அதுக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு உருவாகும். பெரிய லெவலில் மேலே படிப்பீங்க, அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. ஆக சனி திசையில் எதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை நீங்கள் இழந்து இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை புதன் புக்தி நடக்கும் பொழுது குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். யாரெல்லாம் வீடை வைக்கணும், இடம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் உருவாகும். அம்மாவை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கணும், அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும். உங்களுடைய கல்வியில் நீங்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக யாரெல்லாம் லேண்டை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான சோர்ஸஸ் உருவாகும். அது இல்லாமல் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, உங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது விட்டு விட்டு நடக்கும். இது அத்தனையும் புதன் திசை உங்களுக்கு நடக்கும்போது இருக்குது. புதன் திசையில் எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த காலங்களில் நீங்கள் பழைய பொருட்களை விற்றுட்டு புது பொருட்கள் வாங்குவீங்க, அல்லது லேண்டை விற்றுட்டு பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க. சொந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவேன். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கேது திசை நடக்குது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு, அல்லது கேது புக்தி நடக்குது, அப்போ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவீங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்ட்னரும் லாபம் அடைவா, நீங்கள் லாபம் அடைவீங்க. உங்களுக்கு காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர தசை அல்லது சுக்கிர புக்தி நடந்து குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்குற போது வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு, ஊர் மாற்றங்கள் உண்டு. அப்பா அம்மா 2 பேரையும் நீங்கள் பிரிஞ்சிருக்கணும், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும். எதிர்பாராத பயணம், அதனால் மகிழ்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிர திசையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி, நீங்கள் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருந்தால் கிளியர் ஆகும். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்தணும். நிறைய உங்களை பற்றியான விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான கோல் எதுவும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக போராடுவீங்க. இது அத்தனையும் சுக்கிர திசை சுக்கிர புக்தி நடந்தால் உங்களுக்கு குரு பகவானான நன்மை. வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க. இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஆக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியால் 9 திசை அல்லது புக்தி நடக்கக்கூடிய உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்தோம். நன்றி, வணக்கம்.